Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 853வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. குறிப்பாக பப்ஜி பெருசா, ஃப்ரீ ஃபயர் பெருசா, ஃபோர்ட்நைட் பெருசா அப்படின்னு அடிச்சு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில மொபைல் லான்ச்சஸும் வந்திருக்கு. கூகுள்லேருந்து கூகுள் பிக்சல் 7a இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற லைவ் வீடியோ கிடைச்சிருக்கு. அது போக இன்னைக்கு டீல் ஆஃப் த டேயும் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், மோட்டோரோலா அவங்களோட ஒரு சில மொபைலுக்கு ஜியோவோட பார்ட்னர் பண்ணி 5Gயை இன்னபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மொபைல் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டை ஸ்க்ரீனில் பாருங்கள். மோட்டோரோலா H30 Ultra, H30 Fusion, G62 5G, H30, G82 5G, H30 Pro, G71 5G, G51 5G, H20 Fusion. இந்த மொபைல்ஸ்க்கு எல்லாம் இப்போ ஜியோ 5G அஃபீஷியலாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி மோட்டோரோலா தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜியோ 5G ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, இன்னைக்கு சைனாவில் ஒன்ப்ளஸோட OnePlus 11 இந்த மொபைலை ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்க லீக்ஸை பார்த்துருக்கோங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு மொபைல் தான். 6.7 இன்ச்சஸ்க்கான 2K 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளேயோட வருது. 8 Gen 2 ப்ராசரோட ஒரு 16GB ரேமோட கொண்டு வராங்க. இந்த டைமும் அவங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஏன் OnePlus கொடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு தெரியல. சரி இருக்கட்டு, நாம எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னமோ பிரைசிங்காக தான். பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட 12GB 256GB வேரியன்ட் இந்தியன் பிரைஸில் ஒரு 48,000 அப்படின்ற பிரைஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி 16GB 256GB வேரியன்ட் இந்தியன் பிரைஸில் ஒரு 52,000 அப்படின்ற பிரைஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ இது வந்து 9ஆம் தேதியிலேருந்து சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பிப்ரவரியில் லான்ச் ஆகுது. அடுத்து இன்னொரு மொபைலும் நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருந்த மொபைல் சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி F04. இந்த மொபைல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஸ்பெக்ஸோட தான் வந்திருக்கு. HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட மீடியாடெக் P35 அப்படின்ற ப்ராசரோட வந்திருக்கு. என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஒரு மொபைல் கம்மி பிரைஸில் ஒரு மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெருசாக கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம், ஆச்சரியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃபருங்க, இது ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலுக்கு 2000 ஆஃபர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,500 வர ஜனவரி 12ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ICICI கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும், அதே மாதிரி நீங்கள் நார்மலாக பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும், மொத்தம் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 7,500 இந்த மொபைலை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ 7,500 சாம்சங்லேருந்து ஒரு டீசென்டான பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 9,500 நல்ல மொபைல்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் சாம்சங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மொபைலாக இருக்கும். அடுத்து பப்ஜி பெருசா, ஃப்ரீ ஃபயர் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ஜி தான் பெருசாங்க. அதிகம் பேர் பார்த்த e-ஸ்போர்ட்ஸ் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது 2022 முதல் இடத்துல இருக்குது பப்ஜி தான். ஸோ குளோபலா பப்ஜி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல வர்றது அபெக்ஸ் லெஜெண்ட் இருக்காங்க. 3வது இடத்துல தான் ஃப்ரீ ஃபயர், அதை தொடர்ந்து ஃபோர்ட்நைட்டும் வராங்க. ஸோ ஓவராலா என்னதான் பப்ஜி இந்தியாவில் பேன் ஆயிருந்தாலுமே அதை தான் அதிக பேர் விரும்புறாங்க, எதிர்பார்க்கறதும் அதுதான். அடுத்து கூகுளோட கூகுள் பிக்சல் 7a எது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான லைவ் வீடியோ வந்திருக்கு. ட்விட்டர்ல இந்த வீடியோ லீக் ஆயிருக்கு. ஸோ வீடியோ பார்க்கும்போது இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90Hz AMOLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்றாங்க. டிசைன் வைஸா பெருசா எந்தவித சேஞ்சும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டிசைன்ல பார்த்தோமோ சேம் டிசைன் தான். ஸோ அதே மாதிரி டிசைன்ல இந்த டைம் சோனியோட கேமரா யூஸ் பண்ணுவாங்க, OS சப்போர்ட்டோட அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. அடுத்து பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் ரிவர் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது Yamahaவோட Yamaha Neo இந்த மாடல் மாதிரியே இருக்குதான். ஆனால் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்போ டெஸ்ட் டிரைவ் நடந்துட்டு இருக்கான். ஸோ இதனோட இமேஜஸ்லாம் நம்மளால ஆன்லைனில் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிவர் அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்தியாவில் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. அடுத்து மோட்டோரோலா வந்து ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வேற லெவல் ஃபோனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பெஷலாக இதை CES 2023 தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். இது வந்து நாளையிலேருந்து ஒரு 8ஆம் தேதிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா திங்க் அப்படின்ற நேமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு மொபைல் அப்படின்னா கேமர்ஸ்க்காக அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பிஸ்னஸ் மேனுக்காக ஒரு மொபைலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லை. முதன்முறையாக இவங்க ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன்ஸ்க்காகவே
இந்த மொபைல் வருது அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோலேருந்து மோட்டோரோலா திங்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு மொபைலாக வரப்போகுது. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீல் ஒரு எலக்ட்ரிக் டூத்ப்ரஷ். இது அக்கரோ அப்படின்ற கம்பெனிலேருந்து 399 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வருது. ஸோ எலக்ட்ரிக் டூத்ப்ரஷ், அதுவும் இந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து 399 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு. ரெகுலர் ப்ரைஸும் செக் பண்ணி பார்த்தா 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அதிக டைமில் இருந்திருக்கு. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட லேப்டாப்புக்கு ஒரு நல்ல லேப்டாப் ஸ்டாண்ட் வேணும் கம்மி ப்ரைஸில் அப்படின்னு தேடிருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்டாண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதிக பேர் விரும்பி வாங்குற ஒரு டிசைன் இந்த லேப்டாப் ஸ்டாண்ட். ஏன்னா இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் மொபைலுமே ஸ்டாண்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால் நிறைய பேர் பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிற ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட். இதை இப்போ 299 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. ரெகுலர் ப்ரைஸ் 450 ரூபா அப்படின்னு இருக்கும். ஸோ 150 ரூபா கம்மியாக கிடைக்குதுங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட்ஸை கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.